வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகம் பண்ணி போட்டிங்கன்னா, புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நைட்டுக்கு இட்லி தோசைக்கும் கூட இதை வச்சுக்கலாம். வாங்க இந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு அடுப்பத்தை வச்சு மண்பானை வச்சுருக்கிறேன். புளிக்குழம்புக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புக்கு எப்பவும் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். இந்த வெந்தயம் கலர் மாறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு மணமாக இருக்கும். இல்லைன்னா வெந்தயம் பொரியாமல் இருந்ததுன்னா குழம்பு கசக்கும், வெந்தயம் கசக்கும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா கையில் அள்ளி நிறச்சி எடுத்திங்கன்னா ஒரு கை அளவு வரும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட சின்ன பூண்டு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கணும். அடுப்பு கம்மியாக வச்சுருங்க. இது கூட அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிடலாம். 2 பழம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜார் அலசின தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது தக்காளி மசாலா எல்லாம் அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே மொச்சக்கொட்டை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 8 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசாலாலாம் வதங்குறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன சிறு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் சிறுகி வச்சுருக்கிறேன். சிறுகி வச்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை வந்து சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிடலாம். நைஸாக தேங்காயோடு போட்டு நைஸாக அரைச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த மசாலாவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ஆயில் தெளிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவும் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுனால ஆயில் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மசாலாவோடு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சே வதக்குங்க. இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும், மசாலாவும் கருகிரும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதக்கியாச்சு. சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் வச்சு வதக்கியாச்சு.
இப்போ நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை எடுத்து போட்டுடலாம், ஊற்றிடலாம். நான் இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் மொச்சக்கொட்டை எடுத்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துடணும். ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு. இப்போ குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் மசாலாலாம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் மசாலாவோட கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கத்திரிக்காயும் மசாலாலாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியும் தேங்காயும் அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிடலாம். புளிப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதித்தா போதும். கொதிக்குது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் விட வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா இந்த காரம் புளிப்புக்கெல்லாம் இந்த இனிப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சுக்கிறாப்புல இருந்ததுன்னா கொஞ்சமாக புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஒன்று அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புளிக்குழம்பெல்லாம் நம்ம மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கூட ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ சூடு இதில் இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.